பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இறைவா உன்னை நான் தேடுகிறேன், உன் இயக்கத்திலேதான் வாழுகிறேன், உன் இயக்கத்திலேதான் வாழுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், உன் ஆர்வத்திலேதான் உயிர் வாழுகிறேன். இறைவா உன்னை நான் தேடுகிறேன், உன் இயக்கத்திலும் நான் வாழுகிறேன், உன் இயக்கத்திலேதான் வாழுகின்றேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூக்கத்திலும் உன்னை நேசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹு என அழைக்கின்றேன், உன் அழைப்பினை நான் தான் ஏற்றிக் கொள்கிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், உன் ஆர்வத்திலேதான் உயிர் வாழுகின்றேன். இறைவா உன்னை நான் தேடுகிறேன், உன் இயக்கத்திலேதான் வாழுகிறேன், உன் இயக்கத்திலேதான் வாழுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், உன் ஆர்வத்திலேதான் வாழுகிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சஹாபாக்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூரத்துல் அல் கலம் எழுதுகோல் என்ற அத்தியாயத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக கூறுவது இரண்டு கூறுகின்றான். என்னவென்று சொன்னால், இது சவுதியிலிருந்து சுமார் ஒரு 800 கிலோமீட்டர் அல்லது 1000 கிலோமீட்டர் தூரத்தில் யமன் நாடு என்று ஒன்று உள்ளது. அந்த ஊரில் உள்ளவர்கள் அவர்கள் அதாவது ஒரு கோதுமை போல் ஒரு விவசாயத்தை அரைக்கக்கூடிய நேரத்தில் அன்று இரவு பேசினார்கள். நாளை தினம் யாரும் வந்தால் நாம் எந்த ஒரு ஆளுக்கும் யாசகம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை காதில் வாங்கி கொண்டு விட்டான். ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்திலே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லவில்லை. அதையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். அவங்க சொல்லாத காரணத்தினால் அவர்கள் ஏற்பட்ட நஷ்டம் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அல் கலம் என்ற அத்தியாயத்தில் வருகிறது, நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை கேட்டுவிட்டு நாம் சூரத்துல் அல் கலம் என்ற அத்தியாயத்துக்கு செல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களில் ஜிம்மா நாள்தான் மிகவும் சிறந்த நாளாகும். இன்றைய தினம் ஜிம்மா தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களில் ஜிம்மா நாள்தான் மிகவும் சிறந்த நாளாகும். உலக முடிவுகளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் என்று நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திருமதி 450. அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசா தொழுகை தொழுவதற்கு ஒரு கீராயத் நன்மை உண்டு. ஜனாசா தொழுகையை தொழுவதற்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. அதன் அடக்கத்திலும் கலந்து கொண்டால் அவருக்கு 2 கிராயத் நன்மைகள் உண்டு. கிராயத் என்பது உஹது மலை அளவாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சவ்வான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 1728. அருள்மறையாம் திருக்குரானிலே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் இறை விசுவாசி மூமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. அல் குர்ஆன் 14:41.
நிச்சயமாக என் பாதுகாவலன் அல்லாஹுவே, அவனே வேதத்தை இறக்கி வைத்தான், அவனே நல்லடியார்களை பாதுகாப்பவன் ஆவான். அல் குர்ஆன் 7:198. அவன்தான் அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. எல்லா பொருட்களின் படைப்பாளன் அவனே ஆவான். ஆகவே அவனையே வழிபடுங்கள். இன்னும் அவனே எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன். அல் குர்ஆன் 6:102. கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் நீங்கள் வழி தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை உண்டாக்கினான். அல் குர்ஆன் 6:98. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் விறகு கட்டை ஒன்றை முதுகில் சுமந்து செல்வது அவர் ஒருவரிடம் யாசம் கேட்பதை விட சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 23:74. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஐவேளை தொழுகையில் ஒரு ஜிம்மாவிலிருந்து மறு ஜிம்மா அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜிம்மாவிலிருந்து மறு ஜிம்மாவுக்கு அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். பெரும் பாவங்களில் சிக்காதவரை. முஸ்லிம் 394. ஒருவர் மரணித்துவிட்டால் தண்டனை எப்போது ஆரம்பமாகும்? கெட்டவர்களுக்கு ரூஹுல் மலக் மௌத்து வாங்கும் போதே தெரிந்துவிடும். முள்ளில் கிழிந்த துணி போல் மனிதன் ஆகிவிடுவான். ஒருவர் தவறு செய்தால் நாம் கையால் தடுக்கவும் அல்லது நாவால் தடுக்கவும் அல்லது மனதால் வெறுத்து விடவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் காஃப் சூரா இதை ஓதியவருக்கு கியாமத் நாளில் ஒளி கிடைக்கும், தஜ்ஜால் பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு ஜிம்மாவிலிருந்து அடுத்த ஜிம்மா வரை பாதுகாப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிம்மா தினத்தில் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜிம்மா தினத்திலே இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள். காஃப் சூரா இதை ஓதியவருக்கு கியாமத் நாளில் ஒளி கிடைக்கும், தஜ்ஜால் பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு ஜிம்மாவிலிருந்து அடுத்த ஜிம்மா வரை பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது தொடர இருப்பது சூரத்துல் காஃப் தமிழ் தர்ஜமாவை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் காஃப் என்னும் சூறாவை ஓதினோம், நாம் அதை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க இருப்பது அல்கலம். அல்கலம் என்று சொன்னால் எழுதுகோல். இன்ஷா அல்லாஹ் இன்று பார்ப்போம். அல்கலம் 29 17 32 அத்தியாயம் வரை. அல்கலம் என்று சொன்னால் எழுதுகோல். நிச்சயமாக நாம் யமன் நாட்டில் உள்ள சனாவை அடுத்துள்ள ஊர்வாசிகளில் அந்த தோட்டத்திற்குரியவர்களை சோதித்தவாறே மக்கத்து காப்பீர்களான அவர்களை நாம் சோதித்தோம். அத்தோட்டத்துக்குரியவர்களான அவர்கள் அதனை அதிகாலையில் சென்று அறுத்து விடும் என்று சத்தியம் செய்த சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாள் என்று அவர்கள் கூறவில்லை. ஆகவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க உன் இரட்சகனிடமிருந்து சுற்றக்கூடிய நெருப்பானது அதன் மீது சுற்றி அழித்து விட்டது. அத்தோட்டமானது கருத்த சாம்பலாகிவிட்டது. எனவே அதனை அறியாது காலை பொழுதை அடைந்த அவர்கள் அடைந்த சமயம் ஒருவரை ஒருவர் அழைத்தனர். உங்கள் விளைச்சலை நீங்கள் அறுப்பவர்களாக இருந்தால் அதனை அறுவடை செய்ய உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையில் வாருங்கள் என்றும் கூறிக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மெதுவாக பேசிக்கொண்டு சென்றனர்.
இன்றைய தினம் யாசம் கேட்டு வரக்கூடிய எந்த ஒரு ஏழையும் அந்த தோட்டத்தில் நிச்சயமாக நுழையக்கூடாது. இன்றைய தினம் யாசம் கேட்டு வரக்கூடிய எந்த ஒரு ஏழையும் அந்த தோட்டத்தில் நிச்சயமாக நுழையக்கூடாது என மெதுவாக பேசிக்கொண்டனர். அதிகாலையில் ஏழைகள் எதையும் பெறாதவாறு தடுத்து விடுவது மீது ஆற்றல் உடையவர்களாக தங்களை எண்ணிக்கொண்டு சென்றார்கள். அங்கு சென்று அழிந்துவிட்டு அதனை அவர்கள் பார்த்தபோது, இது நம்முடையதல்ல, நிச்சயமாக நாம் வழி தவறியலாகிவிட்டோம், நிச்சயமாக நாம் வழி தவறிய விட்டவர்கள் என்று கூறினார்கள். அவர்கள் உள்ள மிகுந்த நடுநிலையாளர் ஒருவர் அவர்களிடம், நீங்கள் அல்லாஹ்வை துதி செய்திருக்க வேண்டாமா என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நாங்கள் தாம் அநியாயக்காரர்களாகிவிட்டோம் என்று கூறினர். பின்னர் அவர்களின் சிலரின் மீது நிந்தனைக்குரியவர்களாக முன்னோக்கினர். எங்களுடைய கேடே, நிச்சயமாக நாங்கள் வரம்பை மீறியவர்களாகிவிட்டோம் என்று கூறினர். எங்கள் இரட்சகன் இதைவிட மேலானதை தங்களுக்கு மாற்றித்தரக்கூடும், நிச்சயமாக நாங்கள் எங்கள் இரட்சகனின் பக்கமே அவனது அருள் ஆசைக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்றும் அவர்கள் கூறினர். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்திலே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமிழ் தர்ஜமாவினை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அதில் சூரத்துல் காஃபில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், கபரிலே செய்யப்பட்ட உயிர் இதுவரை மண் எந்தளவு சாப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் என்று கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களையும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தர்ஜமாவில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்திலே நாளைய தினம் பார்க்கலாம். உங்களிலிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.